குளத்தில் நீந்திய மீன்களில் பல முனிவர்களாக வடிவெடுத்தன. அவர்கள் பற்பல சாபங்களால் மீன்களாக மாறியிருந்தவர்கள். கந்தனுக்கு ஊட்டப்பட்ட பாலின் மகிமையால் அவர்கள் தங்கள் சுயரூபம் அடைந்து கந்த குழந்தையை வாழ்த்திவிட்டு சென்றனர். இளமையில் மகான்களின் ஆசி கிடைப்பதென்பது சாதாரண விஷயமல்ல. இந்த ஆசி காலம் முழுமைக்கும் நன்மை தரும். பார்வதி தேவி தன் மகனை வளர்த்த கார்த்திகை தேவியரை அழைத்தாள். அன்னையரே, தாங்கள் என் மகனை என்னிடமே ஒப்படைத்து விட வேண்டும். இனி அவனை நான் சிவலோகத்தில் வளர்ப்பேன். அவனுக்கு பாலூட்டி சீராட்டி வளர்த்த தங்களுக்கு நன்றி என்றாள். கார்த்திகை பெண்களுக்கு கண்ணீர் முட்டியது. பெற்றவள் குழந்தையை கேட்கும் போது கொடுக்காமலா இருக்க முடியும்? ஆனாலும் தங்கள் ஸ்தனத்திலிருந்து பாலூட்டியதால் வடிவேலன் ஏற்பட்ட பாச பிணைப்பு அவர்களை கண்ணீர் சிந்த வைத்தது. சிவபெருமான் அப்பெண்களை தேற்றினார். மங்கையரே, பற்றும் பாசமும் தற்காலிகமானவை. அவற்றை உதறிவிட்டே வாழ்க்கையை நடத்த வேண்டும். ஆயினும் உங்கள் பெருமையை இந்த உலகம் அறிய வேண்டும். கார்த்திகை பெண்களான உங்களால் இந்த குழந்தை உங்கள் பெயரால் கார்த்திகேயன் எனப்படுவான். நீங்கள் 6 பேரும் ஒருங்கிணைந்து ஒரு நட்சத்திரமாக வானில் ஜொலிப்பீர்கள். உங்கள் திருநட்சத்திர நாளில் கந்தனை வணங்குவோர் எண்ணியதெல்லாம் ஈடேறப் பெறுவர். பணம் வேண்டுபவன் அதை பெறுவான். பசு வேண்டுபவனுக்கு அவை ஏராளமாக பெருகி தாராளமாய் பால் தரும். கல்வி வேண்டுபவன் அதில் பிரகாசிப்பான். இந்த ஆசாபாசங்கள் எல்லாம் வேண்டும் என்பவனுக்கு சிவலோகமே கிட்டும் என்றார். இவ்வார்த்தைகளால் அந்த பெண்கள் ஆறுதல் அடைந்தனர். அவர்கள் ஒன்றாக இணைந்து நட்சத்திரமாக மாறி விண்ணில் ஜொலிக்க துவங்கினர். பின்னர் குழந்தையை எடுத்துக்கொண்டு கைலாயமலை வந்தார் சிவபெருமான். பார்வதி தேவி தன் மகனை கொஞ்சி மகிழ்ந்தாள். பாலமுருகன் செய்த சேஷ்டைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. தன் அரஞ்ஞானில் கட்டப்பட்ட தங்க மணிகள் கலகலவென ஒலிக்க அவன் அங்குமிங்குமாய் ஓடுவான். 6 தலைகளிலும் குட்டி குட்டியாய் அணிந்திருந்த கிரீடங்களின் ஒளி எங்கும் பிரகாசிக்க அந்த ஒளியை தேவர்களின் கண்கள் கூசும்படி அங்குமிங்கும் திருப்பி விளையாட்டு காட்டுவான். தன் தந்தையின் வாகனமான நந்தி தேவரின் மீது விழுந்து உருண்டு புரளுவான். பூலோகம் வந்து கடலில் குதித்து விளையாடி மகிழ்வான். 7 கடல்களையும் கலக்கி அவற்றை ஒரே கடலாக மாற்றினான். மிகப்பெரிய ஆடு, சிங்கம், புலி முதலானவற்றின் மீது அமர்ந்து உலா வருவான். முருகனுக்கு மயில் வாகனம் கிடைத்தது பிற்காலத்தில்தான்.